ஹாய் பாட்டி. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. கண்டிப்பா என்னால தப்பு நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. ஐம் சேயிங் ஐம் சாரி. ப்ளீஸ் பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இப்படி எதுவும் பேச உம்முன்னு இருந்தா அதுக்கப்புறம் நானும் நாள் பூரா உங்க முன்னாடி இப்படியே உட்காந்துட்டு சாரி 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 சொல்லிட்டே இருப்பேன். சாரி 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 பாட்டி. சாரி சாரி சாரி. சரி விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பாட்டி. யூ ஆர் த பெஸ்ட் பாட்டி. அப்புறம் பாட்டி, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. பாட்டி, நீங்க எனக்காக அண்ணா கிட்ட பேசுங்களேன். நான் ஏதோ தெரியாம செஞ்ச தப்புக்காக அண்ணா என்ன ஆபீஸ்க்கு வரக்கூடாதுங்கிற பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கான். எனக்காக நீங்க அண்ணா கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா அண்ணா மறுக்கவே மாட்டான். அண்ணா கிட்ட சொல்லி என்ன மறுபடியும் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க பாட்டி. இத பாரு ஆலியா, ஒரு தடவை இல்ல, நான் பல தடவை அவங்கிட்ட உனக்காக பரிஞ்சு பேசியிருக்கேன். அதே மாதிரி நீ செஞ்ச எல்லா தப்பையும் மறந்து அவனும் பல தடவை உன்னை மன்னிச்சிருக்கான். இனிமே முடியாது. இதுல என்னால எதுவும் செய்ய முடியாது. பாட்டி, நான் ஆபீஸ்க்கு போலனா அப்புறம் நாள் முழுக்க வீட்லயே உட்கார்ந்து அப்புறம் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் வீட்லயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த பிரக்யா எனக்கு வேலை கொடுத்து என்ன சாவடிப்பா. நீங்களே சொல்லுங்க பாட்டி, உங்க பேத்தி இப்படி நாள் பூரா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது உங்களால பாத்துட்டு இருக்க முடியுமா? நம்ம வீட்டு வேலையை செய்யறதுல என்னமா தப்பு இருக்கு? நான் உன் வயசுல இருக்கும்போது குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். போதும் பாட்டி, என்ன பேசுறீங்க நீங்க? இன்னும் நீங்க அந்த காலத்திலே இருக்கீங்க. இந்த காலத்துல பொண்ணுங்க என்னெல்லாம் வேலை செய்யறாங்க, எப்படி எல்லாம் சாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னடா பாட்டி, ஒரே ஒரு தடவை அண்ணா கிட்ட எனக்காக பேசுங்களேன். என்னால அபிகிட்ட எல்லாம் பேச முடியாது. ஆனா நீ ஆபீஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு சொல்லுங்க பாட்டி. நீ என்ன பண்ற? நேரா போய் அந்த பிரக்யா கிட்ட சரண்டர் ஆயிடு. அவளை சமாதானப்படுத்து. ஒருவேளை உங்க அண்ணனே உன்னை மன்னிச்சு விட்டாலும் அந்த பிரக்யா ஒத்துக்கலைன்னா உன்னால ஆபீஸ்க்கு போக முடியாது. நெவர். அது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த ஆலியா அவ முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டான். நிலைமைய புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆலியா. பாட்டி, கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி தப்பான சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க. நீங்க பேசாம அமைதியா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அண்ணாவை எப்படி சமாளிக்கணும், எப்படி ஆபீஸ் போனோங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது? அபி வர வரைக்கும் வெயிட் பண்ணட்டுமா, இல்ல வெளியில போக ட்ரை பண்ணட்டுமா? வெளியே போறதுதான் பெட்டர். நான் இங்க இருந்தேன்னா யாராவது என்ன பார்க்க வந்துட்டே இருப்பாங்க. ஆனா நான் எப்படி போவேன்? என்னால எந்திரிக்கவே முடியலையே. யாரோ வராங்க போல இருக்கு. தனு, 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 என்ன பாரு தனு. மயக்கமாவே இரு தனு, எந்திரிச்சிடாத. அப்பதான் நிக்கில் வந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. தனு, அபியும் வந்திருக்கேன் தனு. அவளுக்கு இன்னும் நினைவு திரும்பலன்னு நான் தான் சொன்னேன்ல. அவளுக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் உங்க அன்பெல்லாம் காட்டுங்களேன். தனு, தனு, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? பிரபா எங்க? அங்க. பிரபா அங்க இல்ல அம்மு. எங்கக்கா? வெளியில. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வெளியில பார்த்தேன். பிரபா இங்க இல்லையே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன்
முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.